கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெய்வ சமூக தப்பு நிகழ்ச்சியில நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய காரியம், எல்லாருக்கும் உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களுக்கும் கடவுளை ரொம்ப பிடிக்கும். தன்னை உண்டாக்கின கடவுளை, நமக்கு நன்மை செய்கிற கடவுளை, நமக்காக எல்லாம் செய்து முடித்த கடவுளை ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த கடவுள் எது, அந்த கடவுள் யாருன்னு தெரியாததுனால நிறைய குழப்பங்களும் நிறைய பிரச்சனைகளும் மனுஷர்களுக்குள்ள வருது. என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, எது தன்னை உண்டாக்கின கடவுள்னு 100% அவங்களால என்ன பண்ண முடியலைங்க, நிச்சயமா தெரிந்து கொள்ள முடியல. வேதம் தாங்க உலகத்துல சத்தியம். வேதம் மட்டும் தான் உலகத்துல சத்தியத்துக்கு ஒரு காரியம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அது வேதம் மாத்திரம். அப்ப ஆகாய் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, சகல ஜாதிகளையும் அசைய பண்ணுவேன், சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் வருவார். சகல ஜாதிகளாலும் விரும்பப்பட்டவர் ஒரு நாள் நிச்சயமா என்ன பண்ண போறாருங்க, பூமிக்கு வரப்போகிறாரு. நாம விரும்புகிற தெய்வம் நம்மை தேடி நிச்சயமாய் வரப்போகிறார். அப்ப அவரோடு கூட நாம போகவும், அவரோடு கூட வாழவும், மனமகிழ்ச்சியாய் பூமியில நாம இருக்கவும் என்ன செய்யணுங்க, ஆயத்தப்படணும். எப்படி ஆயத்தப்படணும்னு பாத்தீங்கன்னா, பரலோகம்ன்றதும் தேவனுடைய சமூகம்ன்றதும் ரொம்ப 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 உண்மையானது, ரொம்ப ரொம்ப பரிசுத்தமானது. அந்த ஸ்தலத்துக்கு போக நாம ஆயத்தப்படுகிறோம்னா நல்ல உண்மையுள்ளவர்களாயும், ஹிருதயத்தை சுத்தப்படுத்தி கொண்டவர்களாயும், நம்ம பாவங்களை எல்லாம் தீர்த்து கொண்டவர்களாயும் இருக்கணும். அப்ப பாவத்துக்கு ஒரு பலி வேணும் இல்லைங்களா, அதுதான் இயேசு கிறிஸ்து. அப்ப நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க கூடிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வருகைக்காக நாம காத்திருப்போமானா நிச்சயமா நாம தாங்க புத்திசாலிகள், நாம தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மாலதான் உலகம் என்ன பண்ணப்படுங்க, ஆசீர்வதிக்கப்படும். நாம தான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். அப்படி தேவனுக்கு பிரியமானவர்களாய் வாழ ஒவ்வொரு நிமிஷமும் முயற்சி செய்வோம், மெய்யான தேவனை கண்டடைவோம். பிரைஸ் தி லார்ட்.